2016 சட்டமன்ற தேர்தலில் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் ஒரு 570 கோடி பிடிச்சாங்க. 570 கோடி லாரியில் போனதை அது அந்த பிடிச்ச அதிகாரி அவர் கொடுத்த தகவல் பணிந்து அனுப்பப்படுகிறது. தேர்தல் நடத்தும் அலுவலர் 113 திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி திருப்பூர். ஐயா, நான் எனது குழுவுடன் எஸ்எஸ்டி இன்று 13/5/2016 இரவு 12 மணியளவில் வாகன தணிக்கை மேற்கொண்ட போது பெருமாநல்லூர் டு குன்னத்தூர் ரோடில் மேம்பாலத்துக்கு கீழ் ஜங்ஷன் ரோட்டில் வாகன தணிக்கை செய்து கொண்டிருந்த போது கோவை செங்கப்பள்ளி செல்லும் சாலையை நோக்கி சென்ற ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த 3 லாரிகள் மற்றும் 3 இனோவா கார்கள், அண்டர்லைன் பண்ணி படிங்க, இனோவா கார்கள் சென்று கொண்டு இருந்ததை எஸ்எஸ்ஐ கிருஷ்ணன் நிறுத்திய போது ஏதோ மணி என்று சொல்லிக்கொண்டு நிற்காமல் சென்று விட்டனர். உடனே எனது குழுவுடன் மேற்படி வாகனத்தை விரட்டிச் சென்று செங்கப்பள்ளி பைபாஸ் ரோட்டில் பாரத் பெட்ரோல் பங்க் டீசல் பிடித்துக் கொண்டிருந்தனர். அங்கு வைத்து மடக்கி பிடித்து சோதனை செய்த போது மேற்படி 3 லாரிகளில் ரூபாய் 570 கோடி பணம் இருப்பதாக தகவல் சொன்னதின் பேரில் விசாரணை செய்யப்பட்டது. இதில் வந்தவர்கள் யாரும் சீருடை அணியாமல் இருந்தனர். எனவே எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. மேற்படி வாகனம் கொண்டு செல்லும் படத்திற்கான ஆவணங்களை தணிக்கை செய்த போது சந்தேகத்தின் அடிப்படையில் மேற்படி வாகனத்தை நிறுத்தி விசாரணை கொண்டிருக்கும் போதே பயிற்சி ஐபிஎஸ் அங்கு தணிக்கைக்கு வந்தார். அவர் விசாரணை மேற்கொண்டார். அதன் பிறகு துணை ஆணையர் திருப்பூர் வந்து விசாரணை மேற்கொண்டார். அதன் பிறகு திருப்பூர் காவல் கண்காணிப்பாளர் டிஎஸ்பிக்கள் அவினாசி, திருப்பூர் தெற்கு இருவரும் வந்தனர். அவர்கள் அனைவரும் விசாரணை மேற்கொண்டதில் சந்தேகம் ஏற்பட்டதால் எஸ்பி மற்றும் துணை ஆணையர் தலைமையில் 3 லாரிகள் 3 இனோவா கார்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வாகனத்தை கைப்பற்றி கொண்டு வரப்பட்டது. இத்துடன் பணம் வைத்துள்ள 3 லாரிகளின் சாவிகள் மற்றும் ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதை பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் நம்ம மோடி அரசு என்ன பண்ணிட்டாங்க? அது ரிசர்வ் பேங்க் பணம். எந்த காலத்தில் ரிசர்வ் பேங்க் பணத்தில் 570 கோடி கொண்டு போகிறாங்க. துப்பாக்கியில் கிடையாது, யாருமே உடுப்பணி இல்லை. 3 இனோவா கார் பாதுகாப்புக்கு போயிருக்கு. இனோவா கார் யாரோ ஏடிஎம்கே காரில் டிஎம்கே காரில் பணத்தை கடத்திருக்கான். அவங்கள காப்பாற்றிட்டாங்க. அதில் எத்தனை பர்சன்டேஜ் பிஜேபிக்கு போச்சுன்னு தெரியல. இவங்க தான் ஊழலை ஒழிக்க போகிறாங்க. வந்து நான் 2047 இந்தியாவை உலக மகா நாடாக ஆக்கிற போகிறாராம் மோடி. காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஜெய்ஹிந்த்.